ஓம் சக்தி அங்காளம்மா, ஓம் சக்தி அங்காளம்மா, ஓம் சக்தி அங்காளம்மா. உலகம் பிறக்கும் முன் ஒரு நாடி முன் பிறந்தாள், கலியுகம் பிறக்கும் முன் கால்நாடி முன் பிறந்தாள், சூரியன் சந்திரன் இல்லாத நாட்டிலே முந்தி பிறந்தாள், மூவரை ஈண்டெடுத்தாள், செத்து பிழைத்தாள், சிவனுக்கே பாரியானாள், மாண்டு பிழைத்தாள், மறுரூபமான மாயசக்தி எங்கள் ஆதிசக்தி, எங்கள் அங்காள பரமேஸ்வரி. சிவசிவ என்கிற தீவினையாளர், சிவசிவ என்றிட தீவினை மாலும், சிவசிவ என்றிட தேவரும் ஆவார், சிவசிவ என்னை சிவகதிதானே. ஐந்து கரத்தனை யானை முகத்தினை இந்திரன் இளம்பரை போலும் ஏற்றினை, நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. நீங்கள் பார்த்துங்கிறது உலக புகழ்பெற்ற 51 சக்தி பீடங்களில் தலைமை பீடமாக இருக்கின்ற மேல்மலையனூர் அருள்மிகு அங்காள பரமேஸ்வரிய மயான காளியம்மனை தான் நீங்கள் பார்த்துருக்கீங்க. இந்த கோயிலே பார்த்தீங்கன்னா மயானத்தில் தான் அமர்ந்திருக்கு. அதாவது இந்த உலகம் தோன்றிய முதல் பெண் தெய்வம் என்றால் ஆதிசக்தி தான். அதுக்கப்புறம் தான் தக்கனுக்கு மகளாக பிறந்த தாட்சியான பிறக்கிறாங்க. அப்புறம் 3வது பிறவி தான் அங்காளம்மனா 3வது பிறவியாக இருக்கிறாங்க. மற்றது எல்லாமே சதை பெண்ணுகள் தான். 51 சக்தி பீடங்கள் இருக்குதுன்னு சொன்னால் முதன்மை பீடம் ஏன் சொல்கிறோம் சொன்னால் அங்காளம்மன் முழு பிறவி, அதனால தான் இது தலைமை பீடம் சொல்கிறோம். மற்றது எல்லாமே சதை பிண்டங்கள், தாட்சாயினுடைய சதை பிண்டங்கள் எங்கெங்கெல்லாம் விழுந்ததோ அதுதான் சக்தி பீடங்களாக இருக்குது. உலகம் முழுவதும் எல்லா இடத்துலையும் அம்பாள் இருக்கணும். ஏன்னா அம்பானுடைய சன்னதி இல்லாமல் எதுவுமே இருக்கக்கூடாது தான், எல்லா இடத்துலையும் அம்மாவை நிறைஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லா இடத்துலையும் அமைஞ்சிருக்கிறாங்க. இங்கே சொல்லுவாங்க, சீர்வளரும் மலையனூர் 56 தேசமெங்கிடம் நிறைந்தாய், திறனான செல்வமும் மைந்திரம் விஜயமும் சேர்ந்து அடியார் கழிப்பாய், தருமதுரை அதிவீரர் ரணவீர பத்திரனும் சதுரான இருளப்பனும் சகலமும் விஜயம் பெற்ற பாவராயனும் தனது பரிவாரனுடனே அருமை வள பூதகண நாதவடை சூழ அன்பாய் குழுவிரிப்பாய், ஆயி அங்காரி அம்மை அங்கேற்கனையும் கவாரி பொழுது அடியார்கள் பறந்தோடைய விபூதி அருளும் ஓங்கார சக்தியே பூங்காவனூரையும் ஓங்கார சக்தி எங்கள் அங்காள பரமேஸ்வரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாடல்கள் வரும். சீர்வளரும் மலையனூர் 56 தேசத்துலேயும் 56 தேசத்துலேயும் நான் இங்கே உட்காந்து தான் அதுக்கப்புறம் 56 தேசத்துலேயும் இருக்கிறேன். அதனால் என்னை பார்த்துட்டு போனால் உங்களுக்கு உண்டான அத்தனை பிரச்சனைக்கும் தீர்வு கிடைக்கும். நிரந்தர தீர்வு கொடுக்குற இடத்துல நான் இருந்துகிட்ருக்கேன். ஏன்னா இப்போ நிறைய பேருக்கு மலையனூருக்கு ஒரு சிலருக்கு மட்டும்தான் தெரியும், ஒரு சிலருக்கு தெரியாது. ஆனால் மலையனூர் கேள்விப்பட்டிருப்பாங்க. அந்த மலையனூர் அங்காளியே அப்படின்ற பாடல் மூலியமாக தான் தெரியுமே தவிர இப்போ நிறைய பேர் இந்த கோயில் எங்கே இருக்குன்னு தேடி வந்துட்டுருக்காங்க. பார்த்தீங்கன்னா எல்லா ஊர்லேருந்தும் வெளிநாடுகள்லேருந்து இப்போ பார்த்துட்ருக்காங்க. வெளிநாடு ஃபேன்ஸ் எல்லாம் நிறைய பேர் இருந்துகிட்ருக்காங்க. எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க. மலேசியா, சிங்கப்பூர், துபாய் எல்லா நாட்டிலையும் கண்ட்ரிலையும் ஏன்னா இன்றைக்கி ஏதோ ஒரு சக்தியான இயங்கிட்டுருக்கு. அந்த சக்தியை நம்ம பார்க்கணும்னு சொல்லிட்டு வந்துட்டுருக்காங்க. அம்மாக்கிட்ட இத்தனை பேர் அருள்வா கேட்குறதுக்காக தான் நின்றுட்டுருக்காங்க. அம்மா ஆடிப்பாடி நாளைக்கு நடக்க போகிறது அம்மாவே சொல்லுவாங்க. அதுவும் இந்த தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா பெண்கள் எக்கச்சக்கமாக அம்மா ரொம்ப பூஜைகள் பண்ணி அவங்க மூலிமா சித்து விளையாடி நிறைய பேர் நானும் பார்த்துருக்கேன். குடும்பத்துக்கு வீட்டுக்கு ஒரு அங்காளமாக இருந்துட்டுருக்காங்க. ஏன்னா அத்தனை பேர்களும் அம்மாவாக இருந்து நிறைய பேர் பார்த்துருக்காங்க. பாருங்கள், அவ்வளோ பேர்களும் வந்துட்டுருக்காங்க. அம்மாக்கிட்ட அருள்வா கேட்கலாம், அம்மாக்கிட்ட ஒரு ஆசீர்வாதம் வாங்கலாம். ஏன்னா அம்மாவுடைய கண் பார்வை திறந்தால் போதும். ஏன்னா இந்த மலை நோக்கி வரவங்களுக்கு அவங்க சொல்லியிருக்காங்க, ஆதிசக்தி அதாவது முதல்வர் சொல்லும் போதே சொல்லியிருக்காங்க, என்னை நோக்கி யாரெல்லாம் நான் தென்காயில் ஆற்றில் நான் இருக்க போகிறேன், என்னுடைய தவத்தில் உட்கார போகிறேன், என்னை பிடித்த அந்த சாபமானது சரஸ்வதி விட்ட சாபம் நீங்கிறதுக்காக தான் உட்காந்துருக்கேன். என்னை யாரெல்லாம் பார்க்க வராங்களோ நிச்சயமாக அவங்களுக்கும் நான் ஒரு நல்லதை நடத்தி தருவேன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ஆதி காலத்தில். அதான் அந்த மீனவ சமுதாயம் தான் இந்த கோயிலை எடுத்துகிட்ருக்கோம். எங்கள் மூலியமாக நிறைய விஷயங்கள், அதாவது பார்த்திங்கன்னா இங்கே புத்த சுத்தினா பித்துக்கள் நீங்கம்ன்றது ஐதீகம். அதான் புத்துக்கள் புத்து இருக்கும். அந்த 4 கால் மண்டபம் பர்வராஜகுல மீனவர் அரசன் அந்த காலத்து அரசன் 4 கால் மண்டபம் கட்டியிருக்கான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பின்னாடி அம்பாளாக உருவெடுத்து சிவனும் சக்தியை சேர்ந்த மாதிரி தான் உள்ளே உட்காந்துருப்பாங்க. அந்த கோயிலுடைய வடிவமைப்பே பார்த்திங்கன்னா உள்ளே போகும்போதே பார்த்திங்கன்னா புத்தை பார்த்துட்டு தான் அடுத்தது பின்னால் சன்னதியில் அம்மா உட்காந்துருக்காங்க. அதாவது அவங்க என்னை யாரெல்லாம் பார்க்க வராங்களோ அவங்களுக்கு நிச்சயமாக பலன் தருவது தான். அதனால தான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா வெளியில் தெரியாதவங்க கூட இன்றைக்கி மலையனூர் தெரியுது. மலையனூர் சாமி ஆடி அவங்களே சொல்லணும், நீங்கள் மலையனூருக்கு போங்க, உங்கள் பிரச்சனை நான் என் இடத்துக்கு வர மாதிரி நிச்சயமாக தீர்த்து வைக்கிறேன்னு தான் சொல்லுவாங்க. அதனால தான் பல இடத்துல சாமி ஆடும்போதே சொல்லணும், நாங்கள் ஊருக்கே வந்தது சார் இல்லை சார், மலையனூருக்கு வந்ததே இல்லை, அதை பார்த்ததே இல்லை, ஆனால் எப்படி என்னுடைய வாயிலேருந்து மலையனூருக்கு வர சொல்லி உத்தரவு கொடுக்குறாங்க அம்மா அப்படின்னு சொல்லிட்டு. அதான் பாருங்கள், எல்லார் மேலேயும் அங்காளம்மா எல்லாரும் விரும்பியிருக்கிறாங்க. அதனால் தெய்வங்களுக்கு பாகுபாடுலாம் கிடையாது. இந்த சாமி அந்த சாமி எந்த சாமி கும்பிட்டாலும் சரி, எந்த அளவுக்கு நீங்கள் கும்பிட்றீங்களோ அந்தளவுக்கு உங்கள் மேலே சாமி இறங்குவாங்க. அது மாரியம்மனாக இருக்கட்டும், முத்தாளம்மனாக இருக்கட்டும், இல்லை காளியம்மனாக இருக்கட்டும்,
இல்லை எந்த தெய்வங்களாக இருக்கட்டும் அதை பற்றிலாம் இல்லை. ஏன்னா வந்து எல்லாமே அங்காளம்மனுக்குள்ளே அடக்கம் தான். எல்லாமே அவங்களே சொல்லுவாங்க, எங்கள் அக்கா தங்கச்சிகள் நாங்கள் இருக்கிறோம், எனக்கு மூத்த அக்கா யாருன்னு பார்த்தீங்கன்னா அங்காளம்மன் தான் அப்படின்னு அவங்களே சொல்லுவாங்க. அந்த ஆதிசக்தி, ஓம் சக்தி நாங்களும் நிறைய இடத்துல பார்த்துருக்கோம். எல்லா சாமிகளும் வருவாங்க, எல்லாமே வந்து அக்கா, என்னுடைய அக்கா இருக்கிறாங்க, என்னுடைய அக்கா சன்னதிக்கு போங்க, அங்கே போனீங்கன்னா உங்களுக்கு நிரந்தர தீர்வு கிடைக்கும். ஏன்னா அவங்க உட்காந்துங்கிற இடமே வந்து மயான இடத்துல தான் உட்காந்துருக்காங்க, சுடுகாட்டு எல்லையிலே உட்காந்துட்ருக்காங்க. இந்த மாதிரி வந்து எந்த இடத்துலையும் அம்பாள் வந்து சன்னதி இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதனால தான் என்னுடைய தெய்வத்தை அத்தனை தெய்வங்களும் வந்து மலையனூருக்கு போங்க, நிச்சயமாக உங்களுக்கு மாற்றங்கள் வந்து சொல்லி அனுப்புகிறாங்க. அதனால தான் நிறைய பேர் வராங்க. பேய் பிசாசு, கெட்ட சக்திகள், துஷ்ட சக்திகள், அமானுஷ சக்திகள், வைப்பு, செய்வனை கோளாறு, ஏவல், இந்த மாதிரி தான் அந்த கலியுகம் அழிகிற மாதிரி இருக்குது. கலியுகம் ஒருத்தர் வாழ்ந்தால் சிறப்பாக வாழ்ந்தால் ஒருத்தருக்கு பிடிக்காது. அதனால் பார்த்தீங்கன்னா அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க, சொந்தக்காரங்க, வெளியில் தொழிலில் எல்லா இடத்துலையும் வந்து பிரச்சனை உருவாக்கிட்டு இருக்காங்க, நிறைய இடத்துல செஞ்சிட்ருக்காங்க. அதுக்கு அத்தனைக்கு தீர்வு கிடைக்குன்னா மலையனூர் வந்தால் தான் நிச்சயமாக தீர்வு கிடைக்கும். மற்ற எல்லா இடத்துலையும் வந்து செஞ்சாலும் தீர்வு கிடைக்காது. காரணம் என்னென்னா அங்கெல்லாம் வந்து சுடுகாடு கிடையாது, சுடுகாட்டு எல்லையிலே செய்கிறதுக்கு பவர் இருக்குது. நாங்கள் 20%னா அம்மாவுடைய எல்லை வந்து 80%. நாங்கள் ஒரு 50%னா மிச்சம் வந்து அம்மாவுடைய 50% அம்மாக்கிட்ட இருக்குது. ஆனால் 2 பேரும் சேர்ந்து தான் நாங்கள் ஒரு வழி நடத்திட்டுருக்கோம். அதனால் இங்கே வந்து போகிறவங்களுக்கு தெரியும், அத்தனை பேர்களுக்கும் சார் நாங்களும் வந்து ஓட்டிகிட்டு போனோம் சார், நல்லா இருக்கிறாங்க சார், எந்த பிரச்சனையும் இல்லை சார், பேய் வந்து இருந்தது சார் அப்படின்னு சொல்லுவாங்க. அதான் ஆடிக்கிட்டு இருக்காங்க. அம்மா வந்து ஆடி பாடி சந்தோஷத்தோடு அவங்கள வந்து ஒவ்வொருத்தரையும் வந்து கூப்பிட்றோம். அவங்களும் நின்று அப்படியே அளவு போட்டுக்குவாங்க, சாமி வருவாங்க, அளவு போட்டுக்குவாங்க. அதனால் இந்த கலியுகம் யாரெல்லாம் வச்சு நடத்தணும்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி, அதாவது சாமி யாருமையெல்லாம் இருக்குதோ அவங்களாம் சொல்லி தான் நமக்கு அடுத்தடுத்த வழி நடத்த முடியும். அவங்களுக்கு தான் அமானுஷ சக்தியானது தெரியும். உங்கள் வீட்டில் என்ன நடக்குது, ஏது நடக்குது, நீங்கள் எதை நோக்கி வந்துட்டுருக்கீங்க, உங்களுக்கு என்ன தேவைப்படுதுன்றது எல்லாமே அம்மாவே சொல்லுவாங்க. ஆனால் தான் பல பேர் பல இடத்துலேருந்து வந்துக்கிட்டு இருக்காங்க. திருமணத்தடை, குழந்தையின்மை, தொழிலில் முடக்கம், எல்லாத்துக்குமே கஷ்டங்கள், பிரச்சனைகள், துஷ்ட சக்திகள் எல்லாமே வாட்டி வதைக்குது. வாழ்க்கையில் நிம்மதியே இல்லாதவங்களுக்கெல்லாம் இந்த இடத்துல வந்து போனீங்கன்னா நிச்சயமாக அதுக்குண்டான பலன்கள் கிடைக்கும். மேற்கொண்டு என்ன பதிவு நம்ம கொடுக்க போகிறோம்னா, நிறைய பேர் கட்டில் இருக்கிறாங்க. சாமி வந்து நல்லா வந்துட்டு சார், 2 வருஷம் 3 வருஷம் நல்லா இருந்தாங்க சார், இடையில் 2-3 வருஷமாக வரதில்லை சார், அதனால் வீட்டில் வந்து பிரச்சனைகள், நிறைய பிரச்சனை சார் சொல்லிட்டு நான் நிறைய பேர் வந்து விசாரணை பண்ணும்போது முதல்ல அவங்க மேலே சாமி வந்துச்சுன்னு தான் கேட்பேன். ஏன்னா இன்றைக்கி வந்து பிரச்சனைகள் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு இந்த கட்டில் விழுந்தால் தான் சாமியே வந்து கட்டில் விழுந்துருச்சுன்னா வீட்டில் வந்து பல பிரச்சனைகள், பணத்தடை, பொருளாதார தடை, ஒரு நல்ல விஷயங்கள், சுபகாரியங்கள் எதையுமே செய்ய முடியாது, வீட்டிலே வந்து நிம்மதி இல்லாது. ஏன்னா சாமியே இருக்கிற சாமியே நம்ம வீட்டிலேருந்து வெளியே போயிடுச்சு அப்படின்னும் போது நம்மளை வீட்டில் வந்து வாட்டி வதைச்சிட்ருக்கோம். அதனால் முதல்ல நாங்கள் அவங்கள விசாரணைக்கும் போதே கேட்பேன், ஏற்கனவே அவங்க மேலே சாமி இன்னும் வந்திருக்காமா இருக்குதான்னு கேட்டுட்டு தான் அப்புறம் விசாரணை பண்ணுவோம். அதுக்கப்புறம் தான் அம்மா வர வச்சு அம்மா மூலிமா வீட்டில் நிறைய விஷயங்கள் இருக்குது, அங்கே என்னென்ன நடக்குதுங்கிற விஷயங்களும் நம்ம கேட்டு சொல்கிறோம். முதல்ல சாமி இருந்தவங்களுக்கு அது கட்டில் இருக்கக்கூடாது. கட்டில் விழுந்துருச்சுனாவே நமக்கு பிரச்சனைகள் ஆரம்பிச்சிடும். உடல் ரீதியாக பிரச்சனை, மன ரீதியாக பிரச்சனை, எல்லா பிரச்சனையும் சேர்ந்த மாதிரி வந்துடும். அதனால் முதல்ல நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா, கட்டை ஃபஸ்ட்டு உடைச்சிட்டு சாமியை வந்து இறைக்கணும். அது முதல்ல செய்யணும். ரெண்டாவது என்னென்னா, நிறைய பேர் சாமி ஆடிட்டுருக்காங்க. சாமி ஆடும் போது வந்து அளவு போடுறது நிறைய பேர் இப்போ விரும்புறதில்ல. அளவு போடாமல் இருக்கிறீங்க, அளவு போட்டுங்க. ஏன்னா சாமி ஆடுது நம்ம மேலே வந்து யார் மேலேயும் இல்லாத சாமி நம்ம மேலே வருது. ஒரு அங்காளமாக வந்து ஆடுறாங்கன்னா எவ்வளோ பெரிய அற்புதம். நம்ம மூலியமாக வந்து நிறைய விஷயங்கள் பிரபஞ்சத்துக்கு சொல்லணும்னு இருக்கிறாங்க. நாளைக்கு நடக்க போகிறது முன்கூட்டியே தெரிவிப்பாங்க, உங்களுக்கே தெரிவிப்பாங்க. இந்த மாதிரிலாம் நடக்க போகுது உங்களுக்கு முன்கூட்டியே அறிகுறி காட்டுவாங்க, உங்கள் கனவுல வருவாங்க. நீங்கள் ஆசாபாசத்தோடு நீங்கள் சேவை செய்கிறவங்க நீங்கள் தான். நீங்கள் பூஜைகள் பண்ணுறீங்கன்னு சொன்னால் பூஜையில் உட்காந்து பண்ணும்போது வீட்டே கோயிலாக ஆக்கிடுவாங்க. பார்த்திங்கன்னா அந்த பூஜை அறைகள்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ பிரமாதம் இருக்கும். நானும் பூ போட்டுலாம் வச்சு நிறைய வீட்டுக்கு நான் அப்படி ஒரு சில இடத்துக்கு நான் போகும்போது வீட்டில் கூப்பிடுவாங்க, சார் வாங்க சார் உள்ளே வாங்க சார் அப்படின்வாங்க. இருக்கட்டுங்க பரவாயில்லைங்க அப்படின்னா, இல்லைங்க நீங்கள் எங்களுடைய பூஜை அறையில் வந்து நீங்கள் வந்து பார்க்கணும்னு சொல்லுவாங்க. அவங்களாம் பார்த்திங்கன்னா பக்தர்களாக இருக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் அவங்க மேலே அம்மா இருக்குது, அவங்களுடைய ஆசீர்வாதம் அரவணைப்பில் தான் நம்மளை கூப்பிட்றாங்க. அந்த இடத்துக்கு போகும்போது நான் உள்ளே போய் ஒரு தீபாத்திரம் பண்ணிட்டு தான் வெளியே வருவோம். வரும்போது அவ்வளோ அற்புதமாக இருக்குது. கோயில் மாதிரியே வச்சுருப்பாங்க. அவ்வளோ பார்த்து செய்வாங்க. யாருமே அவ்வளோ சீக்கிரத்தில் உள்ள வந்து வீட்டு உள்ள அண்டை விட மாட்டாங்க, வெளி நபருக்கு யாரும் அனுமதிக்க மாட்டாங்க. ஏன்னா இது தெய்வங்கள் இருக்கிற இடத்துல வந்து அந்த இடத்துல கெட்ட சக்திகள், துஷ்ட சக்திகள் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அதாவது அதான் சொல்லுவாங்க, மந்திரங்கள் ஒழிக்கின்ற வீட்டில் வந்து கெட்ட சக்தியில் வராது. நீங்கள் தூப தீபம்லாம் போடுறாங்கன்னா அந்த இடத்துல வராது. அதனால தான் வந்து ஐயருங்கெல்லாம் ஹோமம் பண்ணுறது அதுக்கு தான் காரணம். நம்மளை பிடிச்ச கஷ்டங்கள் அத்தனையுமே வெளியே போயிடும். நல்ல சக்தி உள்ளே வந்துச்சுனாவே கெட்ட சக்திக்கு வாய்ப்பு இல்லை.
நல்லதாக பேசக்கூடிய இடத்துல வந்து இன்றைக்கி வந்து அந்த தெய்வத்துடைய அருள் இல்லாமல் நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க. தெய்வத்துக்கு உண்டான வழிமுறைகள், பூஜை முறைகள் தெரியாமல் கஷ்டப்படுறாங்க. குலதெய்வ வழிபாடுனா என்ன, பித்திருக்குள் வழிபாடுனா என்ன, எதை எப்படி செய்யணும் அப்படிங்கிறது தெரியாமல் இருக்கிறதால தான் பல சிக்கல்கள், பிரச்சனைகள்லாம் உருவாகுது. மந்திரங்கள் இன்றைக்கி தேவைப்படுது. இந்த கலியுகம் வந்து மந்திரங்கள், சக்கரங்கள். ஏன்னா ஆதி காலத்தில் ஒவ்வொரு யுகத்திலையும் ஒவ்வொரு வழிபாட்டு முறையில் கடைபிடித்தாங்க. ஆதி காலத்தில் அவங்களே எழுதி கொடுத்துருக்காங்க. சித்தர்கள்லாம் வந்து அகத்திய சித்தராகட்டும், போக சித்தராகட்டும், எல்லா சித்தர்களும் வந்து ஆசீர்வாதத்தோடு இந்த மாதிரி சக்கரங்கள்லாம் போட்டு வரணும், எதிர்கால தேவைகளுக்கு இதெல்லாம் பயன்படும் தான் அவங்க கொடுத்துருக்காங்க. ஆனால் நம்ம யாரும் பயன்படுத்துகிற இடத்துல இல்லை. இன்றைக்கி மந்திரம் மாந்திரிகத்தை தேடி ஓடிட்டுருக்கோம். எல்லாருமே யாரும் செஞ்சு கொடுப்பாங்களா, அதுக்கு என்ன பண்ணணும், ஏது பண்ணணும் சொல்லிட்டு போய் தேடி வந்து பணத்தை செலவு பண்ணிகிட்ருக்காங்க. நீங்கள் உங்களே உணரணும். இந்த கலியுகம் என்னென்னா நம்மளே தான் வந்து மந்திரங்கள் எப்படி நான் செய்கிறது, அது எந்த மாதிரி உட்காரணும், எப்படி பூஜைகள் பண்ணணும் அப்படின்ற விஷயம்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்களே கலியுகம் சிறப்பாக வாழ்க்கை வாழலாம். மேற்கொண்டு பசங்களுக்கு நம்ம சொல்லிவிடலாம். அதாவது தெய்வக்கனிகள் சொல்லுவாங்க. எலுமிச்சம்பழம், பூசணிக்காய், கும்டிக்காய், ஊமத்தங்காய், தேங்காய், இதையெல்லாம் தேவக்கனிகளாக படைக்கப்பட்டது. லக்ஷ்மி இலைன்னு பார்த்தா இந்த இலை சொல்லுவாங்க, வெற்றிலை, லக்ஷ்மியுடைய அம்சம். அந்த மாதிரி இருக்குது நிறைய. இந்த மாதிரிலாம் எதுக்காக படித்தாங்க, வாழைப்பழத்தை எதுக்கு படைத்தாங்க, எதுக்காக இந்த மாதிரி கனிகள்லாம் வச்சு படைத்தாங்க, இது ஏன் தேவக்கனிகள்னு சொன்னாங்க. தேவ மாலைகள்லாம் என்ன, தேவ மாலைகள்லாம் என்னென்ன மாலைகள்லாம் நம்ம அந்த முத்துமணி மாலைகள், படிகமணி, கருங்காலி மணி, படிகமணி, பார்த்திங்கன்னா இந்த எல்லாமே ஒவ்வொரு மணியும் இருக்குது. உத்ராட்ச மணி, நிறைய மணிகள் இருக்குது. அந்த மணிகள்லாம் எதுக்காகனா இதெல்லாம் தேவ மணிகள். ஒவ்வொரு உடம்புலையும் நம்மளுக்கு கழுத்தில் இருக்க வேண்டியது. ஏன்னா அது இருந்தாவே நமக்கு வந்து நல்ல ஒரு தெய்வ அம்சம் தானாக வர ஆரம்பிச்சிடும். மேற்கொண்டு பார்த்திங்கன்னா ஒரு நெத்தியில் விபூதி இட்டுட்டு போனால் கூட நமக்கு வந்து தெய்வக்கலை அம்சமானது உருவாகும். நம்ம குளிச்சுட்டு போயிட்டு ஒரு நெத்தியில் விபூதி இட்டுட்டு போகலாம், ஒரு சந்தனத்தை இட்டுட்டு போகலாம், ஒரு குங்குமத்தை இட்டு போகலாம். இது எல்லாமே நமக்குள்ளே வந்து தெய்வ அருள் தானாக வந்துடும். தெய்வக்கலை அம்சம் தானாக உருவாகும். உங்கள் முகத்தை பார்த்தாவே ஒரு தெய்வக்கலை தெரியும். அந்த மாதிரி தெரியும் போது தான் நமக்குள்ளே இருக்கிற அந்த வைராக்கியம், பிரச்சனைகள் ஏதோ ஒவ்வொன்றும் நம்மக்கிட்ட இருக்கிறது அத்தனையுமே விலகி போகும். நமக்கு வந்து நல்ல நல்ல விஷயங்கள்லாம் தெரியப்படுத்தும். அதனால தான் வந்து இதெல்லாம் போட சொல்லி ஆதி காலத்தில் வந்து போட்டிருக்காங்க. யாரும் பயன்படுத்துகிற இடத்துல இல்லை. இன்றைக்கி சாமியாரவங்க நிறைய பேர் கேட்குறாங்க, ஐயா நான் கூட வைக்கலாமா, ஐயா பிரம்பு வைக்கலாமா, இதுமாதிரி ஜாட்டி வைக்கலான்னு இருக்கேன், இதுமாதிரி கபாலம் வாங்கி வைக்கலாமான்னு. ஏன்னா சாமி ஆறவங்களுக்கு தான் தெரியும் இதெல்லாம் வாங்கி வைக்கணுன்ட்டு தோணும். மற்றவங்களுக்கு யாருக்குமே தோணாது. அவங்களுக்கு தான் தெரியும் இதெல்லாம் வாங்கி வைக்கணும். ஏன்னா இது அம்மனுடைய அவதார பொருள், அதனால் வாங்கி வைக்க சொல்லணும். பூஜை அறையில் நம்ம அவங்களே வாங்கி வைப்பாங்க. தோணுது ஏன் வாங்கி வைக்கலாங்களே, ஏன்னா நிச்சயமாக வாங்கி வைக்கலாம். ஏன்னா இது வந்து உள்ளே வந்துட்டும் போது தெய்வ அம்சமான பொருட்கள் எல்லாமே உள்ளே வந்துடும். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த உலக்கையை வந்து பூஜை அறையில் தான் வச்சுருப்பாங்களாம். உலக்கை வந்து கருங்காலியில் செய்யப்பட்டிருக்கான். அந்த கருங்காலியில் உலக்கை செய்யும் போது அந்த துஷ்ட சக்திகள், கெட்ட சக்தியில் வீட்டில் அண்டாதான். இதெல்லாம் வந்து பழக்க வழக்கம்லாம் உண்டு. பூஜை அறையில் வைப்பாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அந்த பூஜை வைக்கிற பழக்கமே விட்டுட்டாங்க. மயில் தோகை வைப்பாங்க. இதெல்லாம் வந்து அற்புதமாக வேலை செய்யும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கடலில் இருக்கிற முத்துக்கள், அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த சோழி, இதெல்லாம் வாங்கி வைப்பாங்க. இதெல்லாம் தெய்வ அம்சம். சங்கு, இது எல்லாமே தெய்வ அம்சமான பொருட்கள் தான். லக்ஷ்மி கடாட்சம் உள்ள பொருட்கள். லக்ஷ்மி கடாட்சம் நம்ம எதெல்லாம் நம்ம பணத்தை மட்டும்தான் லக்ஷ்மி கடாட்சம் இல்லை, தங்கம் மட்டும் வெள்ளி மட்டுமே லக்ஷ்மி கடாட்சம் இல்லை. இது மாதிரி சாதாரண பொருட்கள்லாம் கூட லக்ஷ்மி கடாட்சம் தான். இதெல்லாம் உள்ளே வந்தாவே நம்ம வீட்டில் இருக்கிற கஷ்டங்கள், பிரச்சனைகள்லாம் தானாக வெளியே போயிடும். தானாகவே பணங்கள், அப்புறம் நகை, பணம் தானாகவே வீட்டுக்குள்ளே வந்து சேர்ந்துடும். அதுதான் சேட்டுங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து கோட்டீஸ்வரனாகவே இருக்கிற காரணம் என்னென்னா அதுக்கு முறையாக அவங்க பயன்படுத்துகிறாங்க. பூஜை முறைகள்லாம் கரெக்டாக பார்ப்பாங்க. கடையை திறந்தாலும் சரி, இதை பண்ணாலும் சரி, செலவுகள் வந்து மாலைகள்லாம் அதுக்கு தோரணங்கள்லாம் கட்டி பூஜை பண்ணுற விதத்தில் அவங்க குறைய வைக்க மாட்டாங்க. வருஷத்துக்கு ஒரு தடவை, தீபாவளிக்கு ஒரு தடவை அவங்க செய்வாங்க. அப்படி செய்யும் போது என்னென்னா பழைய ஏற்கனவே வாங்கி வச்சுருப்பாங்க நகை, பணம் எல்லாமே வந்து வச்சு பூஜையில் போட்டு மூட்டை கட்டி அப்படியே தூக்கி போட்டுருவாங்க. இந்த வருஷமும் சேர்ந்த மாதிரி எதனா வைப்பாங்க. இந்த வருஷத்துலேயும் கொஞ்சம் அமௌண்ட் அதை கூட சேர்த்து வச்சு நகையை வச்சு மறுபடியும் மூட்டை கட்டி போட்டுவாங்க. மறுபடியும் எடுக்க மாட்டாங்க. திருப்பி அடுத்த வருஷம் அதே தீபாவளிக்கு அதேமாதிரி கொண்டாடுவாங்க. இதை பண தேவையில் பூர்த்தி செய்யணும்னா அந்த மாதிரி இருக்குது. கனவுகள் நிஜமாகும்னு சொல்கிறாங்க. இந்த கனவுகளை எந்த மாதிரி பண்ணணும், நமக்கு என்ன மாதிரி தேவைகள் இருக்குதோ அதுக்காக நம்ம வந்து கேட்டோம்னா நிச்சயமாக பிரபஞ்சம் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்குது. பிரபஞ்சத்துக்கு நம்ம பேசக்கூடிய ஆற்றல் நமக்கு தெரியல. நம்ம வீடு கட்டணும்னு நினச்சிட்டு மைண்டில் வச்சோம்னா எந்த மாதிரி வீடு கட்டணும் சொல்லிட்டு நீங்களே டிசைன் பண்ணி இந்த மாதிரி தான் இருக்கணும்னு ஆசைப்பட்றேன், இந்த மாதிரி தான் இடம் வாங்கணும், இந்த மாதிரி வீடு கட்டணும்னு சொல்லிட்டு நீங்கள் டிசைன் பண்ணிட்டீங்கன்னா நிச்சயமாக அதே மாதிரி வீடு நீங்கள் நிச்சயமாக கட்டுவீங்க.
பணம் நம்மக்கிட்ட சேரணும்னா அந்த பணத்தை ரெகுலராக நீங்கள் பார்த்துட்டு இருந்தால் நிச்சயமாக அந்த பண தேவைகள் நமக்கு பூர்த்தி ஆகும். ஒரிஜினல் பணம் தான் பார்க்கணுமா? நிச்சயமாக இருக்குது. அதுக்கு தேவையே கிடையாது. ஒரிஜினல்லே தேவையில்லை. டூப்ளிகேட் பணமே நான் இன்றைக்கும் வந்து கட்டுக்கட்டாக வாங்கி வச்சுருக்கேன். அதை பார்ப்பேன், டெய்லி பார்த்துட்டு தான் போவேன். போகும்போது நிச்சயமாக நரிமுகத்தில் முடிச்சா அதுக்கு என்ன சொல்லுவாங்க, ஸோ அந்த மாதிரி தான் அந்த பணத்தோட முகத்தில் முழிக்கும் போது அது வாசனை நுகர்ந்து பாருங்கள். டம்மி நோட்டாக கூட இருக்கட்டும், வாங்கி அதை அப்படி மோந்து பார்த்துட்டு போங்க. நிச்சயமாக அந்த பண தேவைகள் உங்களுக்கு பூர்த்தி அடையும். நீங்கள் எதை நோக்கி பயணிக்கிறோம் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி மாறணும். இன்றைக்கி வந்து பண தேவையை நோக்கி நம்ம ஓடிட்டுருக்கோம், அது ஓடிக்கிட்டு இருக்குது. அதை தேடி நம்ம ஓடிட்டுருக்கோம். சார் எனக்கு ரொம்ப பண கஷ்டம் சார், அவ்வளோ பிரச்சனை சார் அப்படின்னு சொன்னால் பண தேவைகள் நம்ம தேடிட்டுருக்கோம். பணத்தை நம்மக்கிட்ட வர்றதுக்கு என்னென்ன வழிகள்னு பாருங்கள். நிச்சயமாக பண தேவைகள் நோக்கி வந்துட்டுருக்கோம். அதுக்கு உண்டான வழிமுறைகள்லாம் இருக்குது. சேட்டுங்கள்லாம் அப்படி தான் பண்ணுவாங்க. செலவு பண்ணுறாங்கன்னா சொன்னால் இந்த மாதம் ஒரு 20,000 செலவு பண்ணுறாங்கன்னா அந்த செலவு பண்ணக்கூடிய பணத்துக்கு வந்து பூஜைகள் போடுவாங்க. பூஜைகள் போட்டு இந்த பணத்தை வந்து அப்படியே எல்லாத்துக்கும் பிரபஞ்சத்துக்கிட்ட இறச்சி விடுவாங்க. இறச்சி விடும் போது அவங்க என்னென்ன இறச்சி விடுவாங்க, ஒரு 500 நோட்டு வந்து எத்தனை நோட்டை இறக்குறாங்களோ அத்தனை நோட்டு அப்படி பிரபஞ்சம் மறுபடியும் திருப்பி ஏற்று வந்து அவங்கக்கிட்ட சேர்த்துடும். அதனால தான் பணக்காராகவே இருக்கிறான். அவங்கள நம்ம சேட்டுன்னு கூப்பிட்றோம். சேட்டுன்னா என்ன அர்த்தம்? முதலாளி. அப்போ முதலாளின்னு போடுவோம், முதலாளி தான் ஆவாங்க. அந்த மாதிரி தான் இப்போ என்னை வந்து சாமியார்னு கூப்பிட்றாங்க. நான் சாமியாராகவே ஆகிட்டு இருக்கேன். அது காரணம் என்னென்னா என்னை கூப்பிட அது மேலும் மெருகேற்றிக்கிட்டே போயிட்டுருக்கு. மேற்கொண்டு எனக்கு தேவையான அத்தனையும் பிரபஞ்சம் கொடுக்குது. நான் கேட்குற அத்தனை சக்திகளையும் கிடைக்குது. எனக்கு கிடைச்ச அத்தனையும் உங்களுக்கும் கிடைக்கணுன்றதுக்காக தான் ஒரு சில வழிபாட்டு முறைகள், பூஜை முறைகள். உங்களுக்குள்ளே வாங்க, யாரையும் கண்டு ஏமாறாதீங்க. எல்லா இடத்துலையும் போயிட்டு பணத்தை கொடுத்து ஏமாறாதீங்க. அதுக்கு என்ன மாதிரி பூஜைகள் பண்ணணும், என்ன தேவை பண்ணால் நமக்கு அதுக்குண்டான பிரபஞ்சம் நமக்கு கொடுக்கும். நமக்கு என்னென்ன தேவை இருக்குது, அடிப்படை தேவைகள் என்ன, இது எல்லாமே சாதாரண மனிதனுக்கு கிடைக்க வேண்டிய விஷயங்கள் தான் நமக்கு கிடைக்காம போராட்டத்தோடு வாழ்ந்துட்டுருக்கோம். சித்தர்கள்லாம் சாதாரணமாக இதெல்லாம் கிடைக்கிறதுக்காக தான் அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு தேவையான விஷயத்தை வெளியிட்டிருக்காங்க. இந்த மனிதர்கள்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க சொல்லிட்டு. அதாவது திருஞான சம்பந்தர் என்ன பண்ணுவார்னா, அவர் சின்ன வயசுலேயே தான் தெரியுமே, உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அவர் வந்து பாடல் பாடி ஈஸ்வரனை பற்றி பாடி நிறைய இது சொல்லுவார். ஈஸ்வரன் தான் தன்னுடைய அப்பனாவே நினச்சிட்டு பாடிட்டு வருவார். இவர் பிறந்த அப்பா என்ன பண்ணுவார், வந்து கேட்பார், மகனே நீ வந்து எல்லா இடத்துக்கும் ஊர்வலம்லாம் சுற்றிட்டு வந்துட்டுருக்க, என்னுடைய பண தேவைகள் பூர்த்தி ஆகலை, நான் இதுக்கு என்ன பண்ணுறதுப்பா, எனக்கு பணம் தேவைப்பான்னு. அப்பா இருப்பேன், நான் வந்து என்னுடைய அப்பான்னு நான் கேட்டுட்டு வாங்கி தரேம்மான்னு சொல்லிட்டு கோயிலுக்கு போயிட்டு உட்காரார். கோயிலில் போய் நின்று என்ன பண்ணுவார், தகப்பனையும் சொல்லிட்டு சிவனை கேட்டுவார். என்னுடைய அப்பாவுக்கு வந்து பண தேவைகள் பூர்த்தி ஆகணும், எனக்கு பண தேவைப்படுது அப்படி சொல்லிட்டு அவர் பாடுவார் ஒரு பாட்டு. அந்த பணத்துக்காகவே ஒரு பாட்டு பாடிப்பார் திருஞான சம்பந்தர். அப்படி பாடும்போது என்னென்னா, அங்கேருந்து வந்து பூதகணங்கள் வந்துச்சான். நேரடியாக வந்து எடுத்துன்னு வந்து கொடுத்துச்சான். காசாக வந்து தங்க காசுகளாக எடுத்துகிட்டு வந்து கொடுத்துச்சான். எடுத்துகிட்டு போயிட்டு அப்படியே மறைஞ்சிடுச்சான். பூதகணங்கள் கொடுத்துட்டு மறைஞ்சிட்டு இருக்குது. அதை எடுத்துகிட்டு வந்து அப்படியே எடுத்து வந்து என்ன பண்ணுவார், அப்பா கிட்ட கொடுப்பார். இது என்னுடைய சிவன் எனக்கு கொடுத்தது சொத்துப்பா, இதை வச்சுட்டு செலவெல்லாம் பார்த்துக்க சொல்லிட்டு அப்படி போவார். அப்படி தேவைகள், நம்மளுடைய தேவைகளுக்கு இறைவனுக்கு தெரியும். நீ என்ன கேட்குற விஷயந்தான் தெரியலே தவிர, ஆனால் இறைவனுக்கு நீ என்னென்ன கேட்க போகிற, என்னென்ன தேவைப்படுதுன்றது நம்ம அதை வந்து கற்பனையாக வந்து ரெகுலராக நம்ம ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கணும். பண தேவைகளுக்கு என்ன பண்ணணும், இட தேவைகளுக்கு என்ன பண்ணணும், அது என்ன மாதிரி நம்ம பண்ணால் நமக்கு பிரபஞ்சம் நமக்கு கொடுக்கும் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் நம்ம தினசரி ஃபாலோ பண்ணிகிட்டே வந்தால் நிச்சயமாக கிடைக்கும். புலம்புறதால கிடைக்கவே கிடைக்காது. நமக்கு இதெல்லாம் கிடைக்குமான்னா நிச்சயமாக கிடைக்காது. அதை நோக்கி நம்ம பயணிக்கணும். அதுக்கு நம்மக்கிட்ட வர்றதுக்கு என்ன வழிகள் இருக்குதுன்னு நிச்சயமாக உங்களை தேடி உங்களை நோக்கி வந்துட்டுருக்கோம். பிரபஞ்சத்துக்கு வந்து தெரியும். ஒரு கார் வாங்கினா கூட, இந்த மாதிரி கலரில் கார் வாங்க போகிறேன், இந்த நம்பரில் வாங்க போகிறேன், இந்த கம்பெனியுடைய கார் வாங்க போகிறேன்னு நினச்சிங்கன்னு நிச்சயமாக அதே கார் வந்து உங்கள் கண்ணுக்கு முன்னாடி அடிக்கடி வந்து போயிட்டு இருக்கோம். அதே கலர் வந்து கார் வந்து முன்னாடி காமிக்கும் கண்ணில், இந்த மாதிரி காரா அப்படி ஆமாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். அந்த காருக்கு முன்னாடி வந்து உங்களுடைய ஸ்டில்லு எடுத்துக்கிட்டா போதும். சாதாரணமாக ஒரு ஓடக்கூடிய இந்த இடத்துல ஒரு கார் நிற்குதுன்னு சொன்னால், இந்த மாதிரி கார் வாங்க போகிறேன்னு சொன்னால் அது பக்கத்தில் நின்று ஒரு செல்ஃபி எடுத்துக்கங்க. செல்ஃபி எடுத்துக்கிட்டு வீட்டில் வந்து மாட்டி வைங்க. வீட்டில் டெய்லி பார்த்துட்டே வாங்க. அதே கார் நீங்கள் சீக்கிரமாக வாங்கறதுக்கு உண்டான வாய்ப்பை இந்த பிரபஞ்சம் ஏற்படுத்தி கொடுக்கும். அந்த மாதிரி தான் ஒவ்வொன்றுத்தையும் நீங்கள் சிந்தனையை வந்து அதில் கரெக்டாக செயல்படுத்திங்கன்னா நிச்சயமாக கிடைக்கும். அதுதான் அந்த மந்திர சக்தி எல்லாமே. மந்திரங்கள் எதுக்கு கொடுக்குறோன்னு சொன்னால், மந்திரங்கள் உருவேற்ற என்ன ஆகுதுன்னா, நமக்கு தேவையான அத்தனை விஷயமும் பிரபஞ்சம் நமக்கு கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்குது. அந்த பிரபஞ்ச ஆற்றல்னால் என்ன, அதை எப்படி உணர்றதுன்றதுனா நம்ம அந்த மந்திரங்கள் சொல்ல தான் உங்களுக்கு தெரிய வரும். அதனால தான் தினசரி மந்திரங்கள் உச்சரிக்கும் முறை வெடிகாலத்தில் பிரம்ம முகூர்த்தத்தில் வந்து சொல்கிறதுக்கு ஏன் சொன்னால், அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் நம்ம நினச்சது அத்தனையுமே வாங்கிக்க முடியும். ஏன்னா முதல்ல எஞ்சியவங்களை தான் முதல்ல கொடுப்பாங்க இல்லையா.
ஏன்னா இன்றைக்கி 6 மணிக்கு மேலே எழுந்திருக்கவங்க பல பேர் எழுந்திருப்பாங்க. ஆனால் கேட்குறவங்கன்னு பார்த்தீங்கன்னா 6 மணிக்கு மேலே உள்ளே இருக்கிறவங்க தான் கேட்பாங்க. எழுந்தவுடனே காலையில் எழுந்தவுடனே எனக்கு இந்த பிரச்சனை இருக்குதுன்னு நினச்சி தூக்கத்தை எழுந்தவுடனே நினைப்பாங்க, இந்த பிரச்சனை இருக்குது, இந்த பிரச்சனை நான் எப்போ விடுதலை ஆக போகிறேன்னு நினச்சிட்டே இருப்பாங்க. அது தானாகவே விடுதலை ஆகும். ஆனால் 6-7 மணிக்கு மேலேன்னா நீங்கள் வந்து அதுக்கப்புறம் வந்து பல விஷயங்கள் உள்ளே வந்துடும். அதை நினச்சி பார்க்கறதுக்கே டைம் இருக்காது. அந்த மாதிரி தான் இன்றைக்கி வாழ்க்கை ஓடிட்டுருக்கு. நமக்கு தேவையான விஷயத்தை வந்து காலையில் பிரபஞ்சத்தை எழுந்தவுடனே இந்த மாதிரி இருக்குது எனக்கு வாழ்க்கையில், இதெல்லாம் தேவைப்படுது, எனக்கு வந்து நீ அமைச்சு கொடுக்கணும்னு சொல்லிட்டு தினசரி ரெகுலராக ஃபாலோ பண்ணுவாங்க. ஏன்னா இப்போ அந்த 3 மணிலேருந்து 6 மணிக்குள்ளே அதுதான் வந்து காலையில் பிரம்ம முகூர்த்த நேரம் சொல்லுவாங்க. அந்த முகூர்த்த நேரத்தை யாரெல்லாம் பயன்படுத்துகிறாங்களோ, யாரெல்லாம் எழுந்திருக்காங்களோ, நிச்சயமாக அவங்க வாழ்க்கையில் மாற்றத்தை பெரிய மாற்றம் கிடைக்கும். ஏன்னா பிரபஞ்ச சக்தி என்னன்னு நினச்சேன்னா வந்து ஒரு 4 வருஷம் 5 வருஷத்துக்கு அப்புறம் நான் இந்த மாதிரி ஆக போகிறேன் அப்படின்னு நினச்சின்னு நீங்கள் அதுக்கு உண்டான முயற்சி எடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா வெடிகாலத்தில் எழுந்திருக்க பழக்கத்தை யாரெல்லாம் வச்சுருக்கோம், நிச்சயமாக பிரபஞ்சம் உங்களுக்கு வழி விட்டு செல்லும். நீ இந்த மாதிரி பண்ணு, இந்த மாதிரி செய்யுன்னு சொல்லுவோம். அதனால தான் வந்து அந்த அமாவாசைக்கு ஏன் அது வரும்னு சொன்னால், அந்த கதிர்வீச்சானது நம்ம உடலில் படும்போது தான் நமக்கு அதுக்குண்டான தன்மையானது தானே வெளிப்படுத்தும். கதிர்வீச்சு, சூரியனுடைய கதிர்வீச்சு எந்த அளவுக்கு தேவைப்படுதோ அதேமாரி அம்மனுடைய கதிர்வீச்சும் நமக்கு தேவை. அதனால தான் வந்து அமாவாசைக்கு இங்கே வராங்க. அதான் அம்மா ஆடிக்கிட்டு இருக்காங்க பாருங்கள், சின்ன வயசுலேயே வந்து குழந்தை ஆடிக்கிட்டு இருக்கு பாருங்கள். இந்த மாதிரிலாம் அற்புதமான காட்சி. எப்படி சின்ன வயசுலேருந்து இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அது வளர வளர வந்து அம்பாலாகவே மாற ஆரம்பிச்சிடும். எந்த அளவுக்கு ஆடுது பாருங்கள், எவ்வளோ அழகாக அற்புதமாக ஆடிக்கிட்டு இருக்கு. அந்த மாதிரி வந்து பசங்களுக்கு சின்ன வயசுலேருந்து துளசி மணி மாலை, இல்லை முத்து இது படிக மாலை, என்ன எதனா ஒரு மாலை வந்து கழுத்தில் தொங்க விடுங்க. தொங்க விட்டிங்கன்னா தேவக்கனிகள் அது தேவமாகவே மாறிடும். நீ என்ன நினைக்கிறாய் அது தானாகவே மாறுவாய் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஏன்னா அது வந்து நம்ம வந்து அவங்களுக்கு தெரியாமல் ஒவ்வொரு விஷயத்தையும் நம்மளே தான் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்கள மாற்றத்துக்குண்டான வழிகள் பண்ணும்போது அவங்களுக்குள்ளான தெய்வங்கள் அவங்க கூட இருந்து பேசும். அதுதான் இன்றைக்கி வந்து சாமி ஆடிட்டுருக்காங்க பாருங்கள். சாமி வந்து காளி வேஷம் போட்டு ஆடிட்டுருக்காங்க. அதனால் வந்து மலையனூருக்கு வரவங்களுக்கு நிச்சயமாக ஒவ்வொரு முயற்சியிலையும் வெற்றி கிடைக்கும். இங்கே வந்து போனவங்க 100க்கு எல்லாருக்குமே சொல்லலாம். ஏன்னா ஒரு சிலருக்கு மட்டும் கிடைக்கலன்னா அது தெய்வங்களை எந்த மாதிரி நம்ம பூஜை பண்ணணும்னு தெரியல. பூஜைகள் பண்ணுவதற்கு முன்னாடி வந்து நம்ம குலதெய்வத்தை வணங்கணுமா, பித்திருக்களுக்கு வந்து மூதாதையர்களுக்கு உண்டான கடமை செஞ்சோமா, இதெல்லாம் செஞ்சுட்டு வந்தால் தான் நமக்கு இங்கே வந்து அம்மாள் வந்து நமக்கு தத்துரூபமாக இருந்து நமக்கு தேவையான அத்தனை விஷயத்தையும் கொடுப்பாங்க. இதெல்லாம் மறந்துடுறாங்க. குலதெய்வ அருள் கிடைக்கிறதுக்கு வழி இல்லை, குலதெய்வ கோயிலுக்கு போகிறது கிடையாது, பித்திருக்களுக்கு வந்து கொடுக்கறது கிடையாது. அமாவாசை வழிபாடு மட்டும் பார்த்தா போதும்னா வந்தால் மட்டும் எப்படி நம்ம கொடுத்துரும். அவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அமாவாசைக்கு உண்டான வழிபாடுகள் பண்ணுங்கள். நிச்சயமாக அம்மா வந்து கூட இருந்து வழி நடத்துவாங்க. ஏன்னா எல்லா தெய்வங்களுக்கும் அம்மா வந்து மூத்த தெய்வம். அதனால் எல்லாத்துக்குமே பேய்களுக்கு அதிகாரி, பித்ரு தோஷத்துக்கு அதிகாரி, எந்த தோஷங்கள் நிவர்த்தி ஆனாலும் நிச்சயமாக அம்மா வந்து அவங்ககிட்ட பேசுவாங்க. அந்த குலதெய்வகிட்ட பேசுவோம், உன்னுடைய குலதெய்வம்மா, உன்னுடைய பாலகன் என்னுடைய எல்லைக்கு வந்திருக்காம்மா, அதனால் அவனுடைய பிரச்சனையை தீர்த்துரு அப்படின்னு சொல்லிட்டு அதுவே சொல்லும். அதனால் வந்து அவனுக்கு உண்டான குறைகளை வந்து குறைச்சிரு அப்படின்னுமோ. அதுக்கப்புறம் நீங்களே போவீங்க. ஆனால் ஜோசியக்காரங்க யாருன்னா சொல்லுவாங்க குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வாங்க, முறையாக நீங்கள் குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு இந்த மாதிரி பரிகாரங்கள்லாம் பண்ணிவிட்டு வாங்க, நிச்சயமாக அம்மாவுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வரும்போது தான் இங்கே உங்களுக்கு மாற்றங்கள் நிறைவது தெரியலாம். அம்மாவை எல்லாம் ஆடி பாடி சந்தோஷப்படுத்திட்டு இருக்காங்க. அதான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அந்தமாரி வந்து கோயிலுக்கு வந்தோம்னா சந்தோஷப்படுத்தி பார்க்கணும். நம்மளும் வந்து பொருட்காட்சியாக நின்று பார்க்கறத விட இதுமாரி சந்தோஷப்படுத்துங்க. சந்தோஷம் இருக்கிற வீட்டில் தான் தானாகவே லட்சுமி கடாட்சம் தானாகவே வரும். இன்றைக்கி வந்து சந்தோஷம் தொலைச்சிட்டு வந்து நிறைய பேர் இது பண்ணிகிட்ருக்காங்க. வாழ்க்கை நமக்கு உள்ள என்னென்ன விஷயங்கள் இருக்குதுன்னு சொல்லிட்டு டெய்லி வந்து அம்மாவை கேளுங்க, தருவாங்க. இந்த மந்திரத்துக்கு வந்து உரு கொடுங்க. காலையில் 3 மணிலேருந்து 6 மணிக்குள்ளே வந்து பிரம்ம முகூர்த்த நேரம். அதற்குள்ளே அந்த குலதெய்வ வழிபாடுலாம் என்ன, பித்திருக்கள் வழிபாடுலாம் என்ன, மந்திரங்கள் எல்லா மந்திரங்களும் நம்ம அதை கொடுத்துருக்குறோம். இது அம்மாவே கொடுத்த மாதிரி தான் கொடுத்துருக்குறேன். நீங்கள் வந்து தினசரி தீபம் ஏற்றும் போது இந்த மந்திரங்கள்லாம் உச்சரிவாங்க. நிச்சயமாக நல்ல நல்ல பலன் கிடைக்கும். இது எல்லாமே உடற்கட்டு மந்திரம்லாம் கொடுத்துருக்கேன். ஓம் காளி பகவதி பைரவி, என்னை எதிர்த்து வந்த எதையும் கட்டு, கடுகவன பட்சியை கட்டு, மிருகத்தை கட்டு, ஓம் காளி ஓம் ருத்ரி ஓங்காரி ஆங்காரி ஆடுங்களை கட்டி, நீ சபையை கட்டு, சத்துருவை கட்டு, எதிரியை கட்டு, எங்கேயும் கட்டு, சிங் வங் லங் லங், ஓம் சிவாய நம சிவாய நம, ஓம் ஸ்ரீம் க்ளீம் வாம நம சிவாகா. இந்த சேனலுக்கு எல்லாமே லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். மேல்மலையினர் தலைமை பூசாரி பூபதி ராஜா.